ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் டே எனக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு தான் நாங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணோம் பிஜி டீச்சர்ஸாக. 12/2/2020. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7th இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு என் கூட ஜாயின் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸாக ஆகணும், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்னென்ன பண்ணேன், இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் எந்தெந்த டிஆர்பி எழுதுனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2013 டிஆர்பி வந்து எழுதினேன். ஸோ 2000 டிஆர்பி வந்து காலேஜ் முடிச்சுட்டு உடனே எழுதுனது. அதில் டிஆர்பி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, காலேஜ் புக்கெலாம் எடுத்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்தேன். ஸ்கூல் புக் ஒரு சில இது பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் அதிகமாக நான் வந்து படிக்கவே இல்லை. ஸோ நான் வந்து காலேஜஸில் படிக்கிறப்ப எனக்கு என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. எங்களுடைய காலேஜ் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் ஈவன் பிஜி படிக்கிறப்ப அதிகமாக பார்த்துருக்கேன். அந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் மட்டும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணோம். எக்ஸாமில் மோஸ்ட்லி அதுலேருந்து தான் வரும். நான் அப்படி தான் படித்தேன். அதனால் எனக்கு இந்த இயர் கொஷின்ஸு இந்த மாதிரி பார்க்கறது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். இப்பயுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த சாப்டர் வைஸாக இயர் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸில் இது கேட்டிருக்காங்க, 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸு, இது எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அப்டேட் நான் வந்து எப்பயுமே கொடுத்துட்ருப்பேன். அந்த மாதிரி இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த இதில் நான் வந்து பார்த்தது என்னென்னா, சிலபஸ் அது மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கடுத்து காலேஜில் நடந்த கொஷின், அதாவது நடத்தின அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கண்டென்ட்டு அதை தான் படித்தேன். அதில் மார்க்ஸ் வந்து என்னால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2015. ஸோ இந்த 2015 பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஸ்கூலில் வந்து மெட்ரிக் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் புக்கு அது இதையும் படிச்சுட்டு நானாக ஓனாக ரெஃபரன்ஸு ஸ்கூல் புக்கு வச்சுமே படிச்சிடலாம். ஏன்னா எனக்கு அப்போ கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, தெரியல. நம்ம யார்ட்டையும் கேட்குறதும் இல்லை. ரொம்ப பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஒரு சிலர் பண்ணுறது என்னென்னா, அவங்கள்ட்ட கேட்டால் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே விட்டுருவாங்க, கேட்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பற்றி தெரியலனா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பாஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது யாராவது படிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து தயங்காமல் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. ஸோ நான் வந்து வீடியோ போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொரோனா டைமில் நமக்கு எக்ஸாம்ஸ் இது எல்லாமே வந்துச்சு. அந்த டைம் ஒரு சில பேர் வந்து கேட்டாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, எதனாலலாம் எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சோ அதை தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2015 பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து சரியாக படிக்கலை. ஆனால் அப்போ மார்க்ஸ் கட் ஆஃப் எல்லாமே கொஞ்சம் அதிகம். கொஸ்டின் ரொம்ப ஈஸி. படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பாஸ் பண்ணியிருந்தான். நான் வந்து ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு போகும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸ்கூல் போயிட்டுருக்கேன்டா, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டிஆர்பி படிக்கலாமா இல்லையா அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்குது. ஸ்கூல் போகிறதா இல்லை வேணாமா, அதுவும் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸ்கூல் நின்றுட்டு படிக்கிறதா இல்லை ஸ்கூல் போயிட்டே படிக்கிறதா அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டுருக்கிறப்ப, அப்போ தான் அவன் சொன்னான், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு செகண்ட் லிஸ்ட்டில் வந்திருக்கிறேன். அது வரைக்குமே அவன் சொல்லலை. இந்த மாதிரிலாம் நான் சொன்ன முடிச்ச பிறகு அவன் சொன்னான், இந்த மாதிரி நான் வந்து செகண்ட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்புறம் ஒரு சில சென்டர்ஸு ப்ளஸ் வந்து புக்கு இதெல்லாமே ரெஃபரன்ஸ் பண்ணான். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டிசிஷன் வந்துட்டேன். ஸோ இனிமேல் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகணும். ப்ளஸ் வந்து மெட்ரிக் ஸ்கூலில் எப்படி ஒர்க் இருக்குன்னு எனக்கு தெரியும். மார்னிங் 8 மணிக்கு 8:30க்கு போகிறோம்னா ஈவினிங் வீட்டுக்கு வரத்துக்கு 7 மணி இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அவன் சொன்ன பிறகு நம்ம போனால் இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு சென்டருக்கு வந்து போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கேயும் நடத்துனாங்க. என்னுடைய மிஸ்டேக் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2016 ஃபுல்லாக படித்தேன். 2015 ஜூனுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்கூல் போகல. அதாவது அந்த அகடமிக் இயர் ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் அந்த 15 பாதி ஃபுல்லாக படித்தேன். 17 எக்ஸாம்ஸ் வரைக்குமே படித்தேன். ஸோ இதில் நான் சென்டருக்கு போயிட்டுமே என்னோடய மிஸ்டேக்கில் நான் ஒரு சில யூனிட் எல்லாமே என்ன பண்ணல அப்படின்னா கவர் பண்ணல. அதனால் 17 என்னால் என்ன பண்ண முடியலன்னா பாஸ் பண்ண முடியல. ஒரு கிட்டக்க ஒரு 6 மார்க் 7 மார்க் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் அது வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2017 2019 வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து வர வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் ஒரு மெட்ரிக் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த 2017 நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, 12th 11th இந்த டாபிக் எல்லாமே சரியாக படிக்கல, ஸ்கூல் புக் இது எல்லாமே. அதனால் எனக்கு 11th 12th ஸ்கூலாக கிடைக்கிற ஸ்கூலாக பார்த்து அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணேன்.
அந்த டைமில் 2017, 18, 19 எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் நான் பண்ணது என்னென்னா, என்னுடைய மேஜர்ஸ்க்கு என்னென்ன பரீட்சை நடக்குது, டிஎன்பிசியில் பரீட்சை அதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. நான் வந்து பாட்னி மேஜரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கியூரேட்டர், மியூசியம் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரன்சிக் சயின்ஸு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கடுத்து டிஎன் செட் எக்ஸாம் நடக்கிற மாதிரியே கேரளா செட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும், சரிங்களா? அதோட கொஷின் பேப்பர்ஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கொஷின், அதோட கலெக்ஷனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி நான் டவுன்லோட் பண்ணது அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஷின்ஸு அதோட ஒரு கலெக்ஷன். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அங்கே நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸோட கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் என்னென்ன கொஷின் பேப்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதை ப்ரிப்பேர் பண்ண தான் என்னுடைய வேலையே. 18, 19 இது வரைக்கும். ஈவன் 19ல் ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் இது எல்லாமே வந்துச்சு. நான் வந்து அப்போ ஸ்கூல் போயிட்டுருந்தேன். எனக்கு அப்போ வந்து இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் வந்து ஸ்கூல் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நான் எடுத்த 2 டிசிஷன் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2015 ஸ்கூல் போகாமல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தது. ஸோ 17ல் என்னால் அந்த டைம் பாஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூல் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து 19ல் இனிமேல் இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ், இந்த டைம் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கூல் போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 3 மந்த்து, அந்த 3 மாதம் தான், சரிங்களா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் தான் நாங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதினோம். அதுக்கடுத்து அக்டோபரில் வந்து அந்த ரிசல்ட் மார்க்ஸ் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. நவம்பரில் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் அண்டு ஜனவரி 2 மந்த்து இப்போ வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து February 12 வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் ஆர்டர்ஸ் வந்து கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 100% எஃபோர்ட் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் வந்து ஸ்கூல் போகலான்னு இருக்கேன், இல்லை நான் வந்து எக்ஸாம் நெருங்குறப்ப நிற்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னுடைய அட்வைஸ் பர்சனலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலபஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 17ல் பாஸ் பண்ணியிருக்கலாம் முடிஞ்சா. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் 16 ஃபுல்லாக இருந்துச்சு. 365 நாள் இதில் வச்சிங்களா, இதில் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கடுத்து 17ல் ஒரு 6 மந்த்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 17ல் மே மந்த் இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு, சரிங்களா? மே எண்டுன்னு நினைக்கிறேன், மே எண்டு ஆர் ஜூன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 15ல் அந்த ஜூன் மந்த் இங்கே ஒரு 6 மந்த், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸு. ஸோ 700 நாட்களுக்கு மேலே எனக்கு வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து படிக்கலை. அதுக்கு காரணம் பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்பேஸ் இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் படிக்கவே மாட்டாங்க. அப்புறம் மிஸ் பண்ண பிறகு ஃபீல் பண்ணுவாங்க, என்ன மாதிரி, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து இருக்குது நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஈவன் வந்து 2017க்கு நான் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பலாம் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிற ஐடியா எதுவுமே கிடையாது. நம்ம இதுலையாவது ஒரு பரீட்சை வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும், நம்ம என்னென்ன பண்ணலை, எதனால் நம்ம வந்து ஃபெயில் ஆனோம், நமக்கு ஏன் மார்க் வரல, ஸோ நம்ம இந்தந்த யூனிட்லாம் இன்னும் கவர் பண்ணாமல் இருக்கும், அந்த யூனிட்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸில், சரிங்களா, 18, 19 இந்த ஸ்பேஸில் நான் பண்ணது என்னென்னா இந்த இதுதான், சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது. ஈவன் நான் வந்து 2020 போஸ்டிங் வாங்கின பிறகும் 2021ல் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ஸ்க்கு சிவிக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. செகண்ட் லிஸ்ட்டில் வந்து நேம் கூப்பிட்ருந்தாங்க. ஏன்னா அதுக்கு வந்து போஸ்டிங் வந்து போகலை, ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால செகண்ட் லிஸ்ட்டில் வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நான் எனக்கு ஜாயின் பண்ணி 1 இயர் ஆனதுனால நான் வந்து போகலை, இந்த போஸ்ட்லேயே இருந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக என்னால் பாஸ் பண்ண முடிஞ்ச மாதிரி உங்களாலையும் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காதிங்க. ஒரு முடிவு எடுத்திங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த போஸ்ட்டுக்கு வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுங்க. எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏஜ் ஃபேக்டர் வந்து சொல்லாதீங்க, எனக்கு 45 வயசு ஆகிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன் கூட ஒரு சார் வந்து ஜாயின் பண்ணார், அவருக்குமே 45 வயசு தான், சரிங்களா? அவருமே ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்து தான் ஜாயின் பண்ணார். ஸோ அதனால் ஏஜ் ஃபேக்டர் சொல்கிறாதீங்க. நீங்கள் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களாமே செலக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம எப்படியாவது இந்த வாட்டி
பாஸ் ஆகிடணும். இன்னும் ஒரு சில பேர்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க, நான் சர்வீஸ் போனால் 10 வருஷம் தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனால் போயிட்டு போகுது அப்படின்லாமே ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்க கூட வந்து என்ன பண்ணாதீங்க, சேராதீங்க. நமக்கு 10 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னும் 15 வருஷம் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ யாருக்குமே எடுத்தோடனே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுறது கிடையாது. அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான். அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ண ஆள் இருப்பாங்க, சொல்கிறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மற்ற ஒர்க் எதுவுமே இருக்காது. அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்டடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆளு ஃபஸ்ட் டைம்லேயே பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை மாதிரி தெரியாதவங்களுக்கு, இப்போ எனக்கெல்லாம் 13 டிஆர்பிலாம் 13 டிஆர்பி நம்ம எழுதணும், பாஸ் பண்ணல. ஸோ அப்போ யாராச்சும் கைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 14 ஃபுல்லாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்து 15 போஸ்டிங் இந்த மாதிரி போயிருக்கலாம். ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து அது வந்து அதிகமாக தெரியல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச பிறகு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் பண்ணிவிட்டு 17 பாஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு வெறி, எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 19 என்ன பண்ணோம், பாஸ் பண்ணோம். ஸோ ஐடியா தெரியாத வரைக்கும் தான் நம்ம கஷ்டப்படணும். ஒரு ஐடியா தெரிஞ்ச பிறகு அதில் ஃபுல் எஃபோர்ட் எடுத்து படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு நான் யாரை நேரில் பார்த்தாலும் சரி, எக்ஸாம்ஸ் என்னுடைய மேஜர் யாராக இருந்தாலும் சரி, மற்ற மேஜராக இருந்தாலும் சரி, இதுக்கு இப்படி எல்லாமே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது யார்ட்டையாவது கேட்டாவது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல்கிறேன். இப்போ எக்ஸாம் டியூட்டி போகிறோம் அப்படின்னா அங்கே வேறு மேஜர்ஸ் யாருனாச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த மேஜர்ஸ்க்கு வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு எதனாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டு சொல்கிறோம். என்னால் முடிஞ்சது. ஸோ நம்ம வந்து எதுவும் கொடுத்து வந்து உதவ முடியலனாலும் ஸோ நமக்கு தெரிஞ்ச ஐடியாவை கொடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஸோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது பெனிஃபிட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம்ஸ் பற்றி தெரியாமலே இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இப்போ பிடி எக்ஸாம்ஸ் கூடமே சைக்காலஜி இதெல்லாமே வருமா, நான் வந்து படித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, டெட்டு இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணிட்டேன், நான் வந்து என்ன படிக்கிறதுனே தெரியாமல் இருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாமே நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்டேட் பண்ண முடியும். சரிங்களா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்குள்ளே 6 வருஷம் முடிஞ்சிருச்சா, 7வது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ உங்களாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா போஸ்ட்டுக்கு வந்து போக முடியும். தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, எதனாச்சும் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த போஸ்ட்டு தான் போவேன், ஒன்று டிஎன்பிசியில் போகிறோம்னா கண்டிப்பாக இதில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தீர்க்கமாக படிங்க. அல்லது டிஆர்பியில் தான் போவேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதுக்கு மட்டுமே என்ன பண்ணுங்கள், படிங்க. அல்லது 2 சிலபஸ்க்கும் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு, நீங்கள் படிக்கிற சிலபஸுக்கு ரிலேட் ஆகிற எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல்.